சுவிட்சர்லாந்துல நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இல்ல அமைதி, சரிங்களா? இல்ல அமைதி மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. எப்ப பாரு டங்கு ட்விஸ்டா இருக்கு. நல்ல வேலை இந்த தடவை சொல்றதுக்கு முன்னாடி சாலியா நிப்பாட்டிட்டோம் இல்லையா? ஸோ இந்த அமைதி மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நடக்க இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாளைக்கு நடக்க இருக்கு. இதுக்கு மொத்தம் 100 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 192 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் 100 நாடுகளே கலந்து கொள்வதாக தெரிவித்தார்கள். அதிலும் இப்பொழுது வெறும் 92 நாடுகளே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதாலும் சொல்லப்பட்டுவது. இந்த 92 நாடுகள்ல டாப் லெவல் மீட்டிங், அதாவது டாப் லெவல் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த அதிபர், பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அது போல எத்தனை நாடுகளோட ரெப்ரஸன்டேட்டிவ் அட்டன் பண்ண போறாங்கன்னா 57 நாடுகள் தான். இவங்க எப்பவுமே கூடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தானே, இது என்ன பெருசா இருக்குது அப்படிங்கிறது போல தெரியல. ஏதோ அந்த 57 நாடுகள் வந்து கூடி உட்காந்து இதுல பேச போறாங்க. 1-2 எக்ஸஸா பிட்டு சேர்ந்து ஆயிக்குது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அந்த நாடுகள் தான் பெருமளவில் இப்போதைக்கு உக்ரைனுக்கு யாரெல்லாம் உதவுறதுக்கு முன் வந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இப்போதைக்கு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி யாரும் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டர் லெவல்ல அனுப்பியிருப்பாங்களே, இந்த இன்சூரன்ஸ் மினிஸ்டர், ஆஸ்திரேலியாலாம் இன்சூரன்ஸ் மினிஸ்டர் அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. இது போல ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கும்போது வீட்டில் ஒரு ஆள் போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க இல்லையா, அது போல ஒரு நபரை அனுப்பிச்சுட்ட நாடுகள் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 29. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 6 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் அங்கே தான் இருக்கிறீங்க, ஒரு 8 போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க போங்க அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்காக. ஸோ இது போல மொத்தம் 92 நாடுகள் இந்த மாநாட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த மாநாட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இங்கே ஒரு கேள்வி. இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவரோட கோரிக்கையை வச்சுட்டாங்க, நீங்கள் என்ன வேணால் பேசிக்கங்க, ஆனால் இது செஞ்சாதான் என்னன்னாலும் பேச்சுவார்த்தைனாலும் நான் ஒத்துக்குவேன் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். என்னன்னா நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இல்லையா, ஜாப்ரோஷியா, கெர்சன், லுஹான்ஸ்க், டொனஸ்க் இந்த பகுதியிலிருந்து எல்லாரும் வெளியேறிடணும். உக்ரைனோட வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னா முதல்ல வெளியேறி போயிடணும், நேட்டோவில் சேர மாட்டேன் அப்படிங்கிறது போல உறுதிமொழி கொடுக்கணும். இதில் வச்சு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், யூரோப்பியன் யூனியனில் சேரக்கூடாதுன்னு அப்படின்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லலை. வேணும்னா அவங்க சேர்ந்துக்கலாம், அதனால எந்த ஒரு தடையும் இல்லை. இந்த மிலிட்ரி அலையன்ஸில் தான் சேரக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறார். ரெண்டாவது, டீநாசிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியாகணும், டீமிலிட்டரைஸ் கண்டிப்பாக பண்ணியாகணும் உக்ரைனுக்கு அப்படிங்கிறது அவரோட தெளிவான கோரிக்கையாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் ஃபர்தராக பேச்சுவார்த்தையே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒன்ஸ் பேச்சுவார்த்தையில் உட்காந்து இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டா கூட எலெக்ஷன் ஒன்று நடக்கணும். அப்படி உக்ரைனில் எலெக்ஷன் நடக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்களோ இல்லை அது போல இருக்கிற நபர்களோ ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். கண்டிப்பாக ப்ரோ ரஷ்யன், ரஷ்யாவுக்கு எதிராக இல்லாத ஒரு நபர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் என்டையர் உக்ரைனே ரஷ்யாவோட இணக்கமாக செயல்படுறதுக்கு மாறிடும். இத்தனை நாள் மேற்குலக நாடுகள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் இல்லையா. ஸோ இது போல சூழல் இருக்கிறதுனால அமைதியா போறது அப்படிங்கிறதே கொஞ்சம் சிக்கல் தான் அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. சரி, அப்படி இருக்கும்போது ஏன்பா இங்க உட்காந்து இந்த மாநாட்டில் உட்காந்து பேச போறாங்க, என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே இல்லை, சும்மா லைட்டா இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் தரப்புல இருந்து சும்மா போலியா தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வெறும் ரூமர் தான், மற்றபடி எதுவும் இல்லை. அதாவது கண்டிப்பா ரஷ்யாவை ஏற்று உக்ரைனால ஜெயிச்சு சண்டை பிடிச்சு எதையும் பண்ண முடியாது. அதனால ஒரு வரையறைய வரைஞ்சிடலாம். இப்ப இருக்கிற பகுதிக்குள்ள ரஷ்யா சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த வரையறைக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா யார் எதுவும் செய்ய வேணாம், ஓகேங்களா, டீல். இதே அந்த வரையறை வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை தாண்டி வராங்க அப்படிங்கும்போது ஒரு பகுதிக்கும் ஒருத்தங்க ரெஸ்பான்சிபிள். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த செர்னிகிவ், சுமி, கீழே இருக்கக்கூடிய ஒடசா, இது போல ஏதோ ஒரு பகுதிகளில் சண்டை புதுசா நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அந்த நாடுகள் போய் அதை பாதுகாக்கணும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அமெரிக்கா வந்து அதுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் கொடுப்பாங்க, சில நாடுகள் இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு பைலேட்டரல் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்றபடி நடந்துக்கணும். இதுக்கு மேலே இதுக்கு ஓகேவா அப்படிங்கிறது போல இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேமா, இங்கே பாரு ரஷ்யா, இதுதான் எல்லை, இதை தாண்டின்னு வரக்கூடாது அப்படிங்கிறது போல ரஷ்யாவுக்கு ஒரு அல்டிமேட் மாதிரி இது கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல போலியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. சரிப்பா, இப்போ மாநாடு நடக்குது, இது போல ஒன்று சொல்றாங்க. இப்போ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்சவாடு இல்லை. இப்போ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஒரு இடத்துல முடியணும்ல, ஏன்னா ரஷ்யா வந்து ஒட்டுமொத்த உக்ரைன் மேலேயும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த வரையறைக்குள்ள வந்து ரஷ்யா தாக்குதலே பண்ணக்கூடாது. இப்ப கீவா இருக்கட்டும், ஒடசாவா இருக்கட்டும், லிவிவ், லுட்டஸ்க் இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் நடக்குது இல்லையா, அதெல்லாம் இதுக்கு மேல
மேற்குலக நாடுகள் உள்ள கொண்டு வந்து அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இல்லைன்னா அவங்களோட நாடுகள்லேயே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு நோ ஃப்ளை ஜோன் அறிவிச்சு இந்த ஏரியாவில் வரக்கூடிய மிசைல்கள் ட்ரோன்கள் எல்லாத்தையும் நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம். இதுக்கப்புறம் உங்களோட பகுதி, அதாவது ஓல்டு ரஷ்யான்னு சொல்றோம் இல்லையா, இந்த பெல்கிராடு பகுதி, ராஸ்டவான் டவ் பகுதி, கர்ஸ்க் பகுதி, இந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணக்கூடாது. உக்ரைனோட சில பகுதி இருக்கும் இல்லையா, சண்டை நடக்கும் பகுதி, அதுக்குள்ள மட்டும் சண்டை பிடிச்சிக்கலாம், மற்ற ஏரியாலாம் தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல ஒரு ஒரு விஷயத்தை தான் இந்த அமைதி மாநாட்டில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. சரி, அதே போல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எந்த பாயிண்ட்ல ஒரு முடிவு வரும் இல்லையா, ஒரு முடிவு வரணும் இல்லையா. அது எப்போன்னா 2025ஓட பாதி இறுதி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுகள் எட்டப்படும். ஏன்னா ரஷ்யா பெரும்பான்மையான பகுதிகளை பிடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, கெர்சன் பகுதி, ஜாப்ரோசியா பகுதி, அதுக்கப்புறம் டோனஸ்க், லுகான்ஸ்க், இது எல்லாத்தையும் ரஷ்யா சண்டை பிடிச்சி மீட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் முன் வந்து சில விஷயங்களை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இதுதான் அங்கே முடிவுகள் எடுத்து இது வந்து ரஷ்யா இந்தா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. பெரும்பான்மையாக ரூமர்ஸ், அரசல்ஸ்லாம் அடிபட்டு இருக்கு செய்திகள். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியங்களா, இதெல்லாம் ரஷ்யா ஒத்துக்குவாங்களா, இதெல்லாம் எஸ்கலேஷனுக்கு தான் கொண்டு போய் விடும், எதுக்கு இது அப்படிங்கிறது போல இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இது போல தகவல்கள்லாம் வெளியே வந்தால் சரியில்லை இல்லையா. அதனால மீட்டிங் முடிகிற வரைக்கும் இது போல ஏகப்பட்ட ரூமர்கள் வரலாம். உங்களோட விழிப்புணர்வு பர்பஸுக்கு தான், யாரும் நம்பிடக்கூடாது. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகேங்களா, என்ன நடக்குது, அதை ரஷ்யா ஒத்துக்குவாங்களா இல்லையா, இந்த பிரச்சனை முடிய போகுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா உக்ரைன் தரப்புலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்களாமா. ஆமா, ரஷ்யாவை இப்போதைக்கு அடிச்சு உக்ரைனால மட்டும் தனியா தோக்கடிக்க முடியாது, சீனாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் ரஷ்யாவை இந்த பிரச்சனையிலேருந்து பின்வாங்க வைக்க முடியும். இப்போ பிடிச்சிருக்கிற பகுதியிலேருந்து பின்வாங்க வைக்க முடியும். வேற எந்த பிரச்சனையும் கொண்டு வராமல் ஒரு அழுத்தம் கொடுத்து ரஷ்யா வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சீனா வந்து ரெப்ரசன்டேட்டிவே அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். பட் இருந்தாலும் நம்மளோட யுனைட்டி, நம்மளோட ஒத்துமை இருக்கிறதுனால உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி, உக்ரைனோட உங்களோட சாவர்னிட்டியை மீட் எடுப்போம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து பார்த்தோம். 2 நாள் தானே, தெரிஞ்சிரு போது என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது போல. மொத்தம் 100 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. மொத்தம் 160 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அதில் 100 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ 92 நாடுகள் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.